Please subscribe Sadhguru Sai Creations. உடம்புக்கு தேவையான போசாக்கு சத்து புரோட்டீன் ப்ளஸ் எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது ரத்த ஓட்டம் அதிகம் கொடுக்குறது தான். ஸோ வாரத்துக்கு 2 முறை கொடுத்தாக்க நல்ல பிரெயின், நல்ல கண் பார்வை, நல்ல மெமரி, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வெட்டை சூடு, வெட்டையில் இருக்கிறது வெள்ளைப்படுதல் எல்லாமே லேடிஸ்க்கு அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி சம லெவலில் எடுத்து பால் எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா அவ்வளோ உடல் உறுதி, நரம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். உடலுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு பருமன் தேவை அப்படின்னாக்கா இது நல்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு கழிவை நீக்கி விடுங்கள். அதுக்கான ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிருத்திவி முத்ரா போட்டிங்க அப்படின்னாக்கா சுத்தமாக இருந்தால் ஹீட் இருக்காது. ஹீட் இல்லைனாக்கா வாதம் பித்தம் கமம் பேலன்ஸில் இருக்கும். இதெல்லாம் சரியாக இருந்தால் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கண்டிப்பாக இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதாவது நம்ம சொல்லுவாங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன், அவன் பாரு வெயிட்டை ஏற்றுறதுக்கு சிரமப்பட்டுருக்கான் அப்படிம்பாங்க. ஸோ ஒல்லியாக இருக்கும்போதும் தாழ்மனப்பான்மை இருக்கும், ரொம்ப குண்டாமல் இருந்தாலும் தாழ்மனப்பான்மை வரும். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் சார் ஒரு ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக போட முடியல சார், ஜீன்ஸ் போட ஆசையாக இருக்கும், என்னை போட்டாக்க எல்லாம் உனக்கு உடம்புக்கு என்ன ஜீன்ஸ்லாம் ஒரு கேடான்ஸ்லாம் பார்க்குற பார்வையே அப்படி இருக்குது சார், இல்லைன்னா சொல்கிறாங்க சார். நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது சைக்காலஜிக்கல் எஃபெக்டை நம்ம நாளுமே தாழ்மனப்பான்மை கொண்டு வந்ததுக்கு வந்துடும். நம்மளுடைய வெயிட் கெயினுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தபான்னு பெருசாகிட மாட்டீங்க, ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட், இதுதான் எல்லோரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு மிக முக்கியமானது, பல பேர் எதிர்பார்க்குற விஷயந்தான். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோமா, ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாட்டோமா, ப்ளஸ் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் சார் நரங்கி போன மாதிரி இருக்குது சார், ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சிம்பிள். நம்ம உணவுகள் மூலியமாகவே நம்ம டெவலப் பண்ணலாம். அது எந்த உணவு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். முருங்கை இலை பவுடர், இது ரொம்ப 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 முக்கியமானது. உடம்புக்கு தேவையான போசாக்கு சத்து புரோட்டீன் ப்ளஸ் எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது ரத்த ஓட்டம் அதிகம் கொடுக்குறது தான் முருங்கை லீஃப். அதாவது இந்த காலத்துலலாம் வாரத்துக்கு 2 முறை 3 முறை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இல்லாத உணவே கிடையாது. இன்றைக்கி முருங்கைக்கீரையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, கருவேப்பிலையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் முருங்கை சூப்பாக, அந்த இலையை சூப்பாக எடுத்துக்கலாம், இல்லை கீரையை வதக்கி சாப்பிடலாம். ஸோ வாரத்துக்கு 2 முறை கொடுத்தாக்க நல்ல பிரெயின், நல்ல கண் பார்வை, நல்ல மெமரி, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் சூப்பராக வரும்போது உடம்போட கெயினும் சூப்பராக இருக்கும். சூப்பாகவோ இல்லை துவையலாகவோ பொரியலாகவோ எப்படி வேணால் உள்ளே போகணும், அவ்வளோதான். முருங்கை இலைக்கு ஒரு பெரிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்பூசணி லேகியம். இது வெட்டை சூடையும் நிறுத்தும், உடம்பு சூடையும் ஸ்டாப் பண்ணும், ப்ளஸ் நல்ல ஒரு பருமன் கொடுக்கும், சதை கொடுக்கும், சதை பிடிப்பு கொடுக்கும். இதை பார்த்திங்கன்னா லேடிஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வெண்பூசணி கிடைக்கிது அப்படின்னாக்கா கட் பண்ணி ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே. சில பேருக்கு சளி பிடிக்குது சார் அப்படிம்பாங்க. இது சளி பார்த்திங்கனாக்கா இது சாப்பிட்றதுனால கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய சூடு வெளியேறும் பொழுது நடக்கக்கூடிய அனிச்சை செயல் தான் அந்த சளி. அப்போ அதை சளின்னு நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது. ஹீட் வெளியேறும் போது கூட அனிச்சை செயல் தான் அந்த கூலிங், உடம்பை மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ டிஃபால்ட்டாகவே அது நடக்கக்கூடிய விஷயந்தான். 2-3 நாள் அதுவும் சரியாயிடும். ஆக வெண்பூசணி சாராகவும் எடுக்கலாம். நைட்டு சாப்பிட்ட பிறகு வெண்பூசணி லேகியம்னா நைட் எடுத்துக்கலாம். சாப்பிட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் அழகாக நல்லா சாப்பிட்டு ஒரு வெந்நீர் அனந்தி குடிச்சிட்டாலே போதும், இல்லை நார்மல் வாட்டர் எடுத்து குடித்தாலும் சரி. இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். காலையில் முருங்கைக்காய் இலை சூப்பு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இரவு வெண்பூசணி லேகியம் ஆர் வெண்பூசணி காலையில் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ வெட்டை சூடு, வெட்டையில் இருக்கிறது வெள்ளைப்படுதல் எல்லாமே லேடிஸ்க்கு அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். ஒல்லியாகவே இருக்கேன் சார் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். அது வெண்பூசணி லேகியம் எடுக்கும் பொழுது 2-3 டப்பா, சில பேர் 4-5 நாள் எடுத்துகிட்டு எனக்கு நிற்கவே இல்லை சார், எனக்கு செட் ஆகலன்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற சூடு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விளக்கெரிய ஃபோன் ஊதுனா உடனே போகிற மாதிரி ஊடுருவி நம்மளை அழகான உயிர்க்குருவியை அடைத்து வைத்திருக்கும் ஒரு வெப்பம். நம்மளுடைய உடம்பை ஒரு மைக்ரோவனில் உள்ளே வச்சு அடைச்சி வச்ச மாதிரி அது மெல்லாமல் ஹீட் பண்ணி ஒரு ஸ்டைலில் பெஸ்ட் ஆகும். அதனால தான் வெண்பூசணி லேகியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பல பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இமீடியேட்டாக நல்ல விஷயமா அப்படிங்கிற அஸ்வகந்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாலில் அஸ்வகந்தா ப்ளஸ் நம்மளோட அதே முருங்கையோட பிசின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, அதை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பவுடராகவே கிடைக்கிது. ஸோ நம்ம அஸ்வகந்தா ஒரு 100 கிராம், முருங்கை பிசின் ஒரு 100 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர், பெண்களும் எடுக்கலாம், தவறு கிடையாது. முருங்கை பிசின்ங்கிறது காமன், எல்லாருமே இது ஆண்கள் தான் எடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. எல்லாமே ஸ்ட்ராங். ஸோ ஆண் பெண் 2 பேருமே எடுக்கலாம். ஸோ உடல் உறுதி, நல்ல ஒரு ஸ்டெமினா,
எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா ப்ளஸ் முருங்கை பிசுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி சம அளவில் எடுத்து பால் எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா அவ்வளோ உடல் உறுதி, நரம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஆக இமீடியட்டாக ரொம்ப சீக்கிரமாகவே உடலுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு பருமன் தேவை அப்படின்னாக்கா இது நல்ல நல்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இது. இப்படி மருந்தாக ஒரு பக்கம் இருக்கும் பொழுது முத்திரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முத்திரை. இந்த முத்திரை மட்டும் நம்ம இந்த அழகான சினிமா நம்ம அடைக்கப்பட்டிருக்கும் தேவையில்லாத ஹீட்டையும் தேவையில்லாத கழிவுகளையும் நீக்கும். அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம கழிவு நீக்க முத்திரைன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு ப்ளஸ் உள்ள ஓல்டு கழிவுகள் இருந்தாலே உடம்பு தேராது. ஃபஸ்ட்டு கழிவை வெளியேற்றுவோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எம்டி ஸ்டமக்கில் இந்த மோதிர விரல் இருக்குது பார்த்திங்களா, 1 2 3 இந்த மூணாவது கோடு, மூணாவது சதைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரெண்டாவது கோடு. இந்த கார்னரை நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சைட்லேயும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கனாக்கா உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் காதில் போகிறது நல்லாவே தெரியும். 9 துவாரங்கள் வழியாக ஹீட் வெளியேறும். ஸோ இது முத்திரை வந்து ஒரு 3 மினிட்ஸ் போட்ட பிறகு அடுத்தது பிருத்திவி. இந்த பிருத்திவி முத்திரா ரொம்ப ரொம்ப சூப்பர். வெயிட் கெயினுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த பிருத்திவி முத்திரை. அழகாக பாருங்கள், மோதிர விரல் ப்ளஸ் ஆள்காட்டி விரல். இந்த பிருத்திவி முத்திரா இது வெயிட் கெயினுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் கெயின் பண்ணும். எந்த உறுப்புகள் எல்லாம் டவுனாக இருக்கோ அதெல்லாம் நல்ல அழகாக உற்பத்தி பண்ணக்கூடிய, எதெல்லாம் உங்களுக்கு இந்த சொல்யூஷன்ஸ் சுரக்காமல் இருக்கோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம். வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். இந்த பிருத்திவி முத்திரா சொல்லிக்கிட்டே போனால் நிறையா. ஸோ ஃபஸ்ட்டு கழிவை நீக்கி விடுங்கள். அதுக்கான ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிருத்திவி முத்திரா போட்டிங்க அப்படின்னாக்கா அவ்வளோ அற்புதமாக நம்மளுடைய ஸ்டெமினா கிடைக்கும், ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்புறம் நல்ல கெயின் கிடைக்கும், வெயிட் கெயின். ஊழ சதை நமக்கு தேவையில்லை, ஆனால் ஸ்ட்ராங்கான சதை ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு பருமன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மருந்துகள், இந்த உணவுகள் ப்ளஸ் இந்த முத்திரை போட்டாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு அற்புதமான ஹைட்டுக்கு ஏற்ற கெயின் கண்டிப்பாக கிடைக்கும். உடனே கிடச்சிட்டு திருப்பிலாம் இறங்கிறாது. லைஃப் லாங் நம்மளோட அழகான தேஜஸான உடல், பருமன் ப்ளஸ் நல்ல ஒரு அழகு, தேஜஸ், இது எல்லாமே இந்த உணவுகளில் கிடைக்கும். முருங்கைக்கீரையை அசால்ட்டாக விட்டுற நினச்சிடாதீங்க. முருங்கைக்கீரை மாதிரி ஒரு வரப்பிரசாதம் இந்த உலகத்திலே கிடையாது. அதனால தான் இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஊர்களுக்கு நம்ம வீட்டில் எல்லாம் வச்சுருப்போம், அதுக்கு மதிக்கிறதே கிடையாது. ஆனால் மதிப்பு எங்கே இருக்குன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க கிலோ கணக்கில் டன் கணக்கில் போய்கிட்டே இருக்குது. நம்ம தான் நல்ல விஷயங்களை லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தும் கிடைக்காம சாப்பிடாமல் இருக்கோம். ஸோ ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா முருங்கை சூப்பு இல்லாத மார்னிங் யாருக்குமே இருக்காது. இப்போது அதை பற்றி தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. முருங்கைக்கீரை சமையல் கண்டிப்பாக இருந்தே தீரும். பல டைப்பில் அன்றைக்கி அவங்களோட உணவு பழக்கங்களே வேறு. சாண்ட்விச்சில் இப்போ முருங்கைக்கீரை வந்து அழகாக வைக்கிறாங்க. அழகாக்கும் விட ஸ்டாமினா. ஸோ இவ்வளோ விஷயங்கள். ரத்தம் மிளற வேண்டும், ரத்தம் சுத்தமாக இருந்தால் ஹீட் இருக்காது. ஹீட் இல்லைனாக்கா வாதம் பித்தம் கமம் பேலன்ஸில் இருக்கும். இதெல்லாம் சரியாக இருந்தால் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். சரியான விகிதத்தில், சரியான நேரத்தில், சரியான உடல் பருமன் கரெக்டாக இருக்கும். ரொம்ப எல்லாம் குண்டாக மாட்டோம். நீட்டாக, ஸ்லிம்மாக, அழகாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த சதை பத்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.